பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை மேத்யூ சாப்டர் 5 verse 25. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் அடைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. சென்னை தரிசன கூடாரத்திற்கு பின்னால் ஒரு இடம் உண்டு. அந்த லேண்ட்ல இருக்கிறவன் நாங்க கூடாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டும் பொழுது எங்களுக்கு விரோதமாய் நோட்டீஸ் அனுப்பிட்டான். கவர்மெண்ட்ல கிளைம் பண்ணி கட்டக்கூடாதபடிக்கு தடுக்கிறதுக்கு அங்கிருந்து நோட்டீஸ், மாநகராட்சியில இருந்து நோட்டீஸ் வந்து விட்டது. என்ன செய்யன்னு தெரியல, பயங்கரமா பிரச்சனை வெடிக்குது. கட்டக்கூடாதுன்னா கட்டக்கூடாது அப்படின்னு எதிர்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் நல்லா ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். ஆவியானவர் சொன்னார், நீ போய் அவனோட பேசுனார். ஆண்டவரே, அவனே காய்மகாரமா எதிரியா பாக்குறான், நான் என்ன முகத்தை வச்சு பேச? நீ போ, தாழ்மையோடு போ, பேசு. ஒரு நாள் போனேன். காலை ஒரு 7:30 மணி இருக்கும். போய் நின்னேன். யார் நீங்க? சார், நான் இந்த வீட்டுல தான் இருக்கேன், இவங்களுடைய மருமகன் தான் நானு. உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும், நீங்க வீட்டுக்கு வரீங்களா? இல்ல நான் உங்க வீட்டுக்கு வரவா? கொஞ்சம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்களா? அப்படி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் என்ன சொன்னீங்க அப்படின்னா விவரத்தை சொன்னேன். சரி, நீங்க வீட்டுக்கு போக, நான் வரேன் அப்படின்னா வீட்டுக்கு வந்தாரு. மனுஷனுக்கு ஒரு காஃபி கொடுத்தோம், அன்பா பேசணும். அவன் ரொம்ப எதிர்ப்பா பேசினால அன்பா பேசணும், பொறுமையா பேசணும். நீங்களே சொல்லுங்க சார், என்ன செய்யணும் சொல்லுங்க, ஒரு சஜஷன் கொடுங்க, நாங்க ஃபாலோ பண்றோம். அந்த மனுஷனே ஒரு ஐடியா கொடுத்தான். பாருங்க, ப்ளூ பிரிண்ட் கத்தர் எங்க இருந்து வாங்குறாரு பாருங்க. நாங்க போடுற ப்ளூ பிரிண்டை விட சிறப்பான ப்ளூ பிரிண்ட் கொடுத்தாரு. கொடுத்த ப்ளூ பிரிண்ட் படி சிறப்பாய் கட்டி முடிக்க கத்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏன் ஆண்டவர் நமக்கு இதை சொல்கிறார் என்றால், பாருங்கள் எப்படியெல்லாம் கத்தர் செய்கிறார். எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்திற்கு ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடைய நல்மனம் பொறுத்து. எதிராளிகள் இருக்கத்தான் செய்வார்கள். வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல, சொந்த பந்தங்களுக்குள்ள, அக்கம் பக்கத்து வீட்டாருக்குள்ள, நம்மளுடைய காணியாட்சி நிலங்களுக்கு எதிராய் பல 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 எதிராளிகள் எழும்பதான் செய்வார்கள். மனித குலமே அப்படிதான். யாராவது ஒருத்தருக்கு ஒரு எரிச்சல் இருக்கும், ஒரு பொறாமை இருக்கும், ஒரு கசப்பு இருக்கும். இது நிமித்தம் உங்களுக்கு எதிராக எழும்பி செயல்படலாம். பின்னாலும் செயல்படலாம், எதிராக டைரக்டா செயல்படலாம், இன்டைரக்டா செயல்படலாம். ஆனால் சீக்கிரம் போய் அவரிடத்தில் நல் மனம் பொருந்து. என்ன பிரதர் சொல்றீங்க? நீங்க பாடு சொல்றீங்க. ஆமா, நான் நல்மனம் பொருந்துனா உடனே கேட்டுறாங்களா என்ன? திரும்ப தலைக்கு மேல ஏறிட்டுல போறாங்க. இவருங்க தலைக்கு மேல ஏறிட்டு போனா கத்தர் ஏறிடுவாரு. கத்தர் சும்மா விட மாட்டார். பாப்பார், என் பிள்ளை தாழ்மையோடு போய் உட்கார்ந்து மன்னிப்பு கேட்டு சமாதானம் பண்ணும்படிக்கு போயிருக்காளே. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்கள் கண்களுக்கு மத்தியில என் பிள்ளைய நான் உயர்த்தாம இருப்பேனா என்று சொல்லி என் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்காமல் இருக்க மாட்டார், நிச்சயம் உயர்த்துவார். எல்லாருக்கும் மத்தியில ஒரு படி தாழ்த்தி போகும் பொழுது பல மடங்கு உயர்த்த கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். சில நேரம் உங்கள் உடன்பிறப்பே எதிராளியா இருப்பாங்க. உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை அத்தனையும் எடுத்துருவாங்க. நீங்க ஒரு படி தாழ்த்தி போய் பார்த்து ஒரு நல்மனதை கட்டளையிட்டு விட்டு உங்க லைனை கிளியர் பண்ணிட்டு வந்துருங்க. அப்புறம் பாருங்க, பரலோகத்துல இருந்து உங்க வீட்டுக்கு என் கர்த்தர் ஆசீர்வாதத்தை அப்படி ரிலீஸ் பண்ணி அப்படியே விவரிக்க முடியாது. மை பிரதர் அண்ட் சிஸ்டர், நினைச்சு பார்க்காத மிராக்கிள் நடக்கும். ஏறி வச்சு எட்ட முடியாத உயரத்தை என் கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. மகனே, உயர்த்துகிறதுக்கு யாரும் இல்லையா? தூக்கிவிட யாரும் இல்லையா? என் கர்த்தர் இருக்கிறார். தாழ்த்தி நல்மனம் பொருந்துங்கள், பரலோகம் உயர்த்தி வைக்கும். விவரிக்கவே முடியாத அளவுக்கு என் கர்த்தர் உயர்த்தி வைப்பார். Take this prophetic word. இந்த நாளில் அந்த அற்புதத்தை காண்பீர்கள். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது, வியாதி நீங்குது, பலவீனம் மாறுது, கட்டு உடைக்கப்படுகிறது. இந்த நாளில் பிறந்த நாள், திருமணம் காண்கிறவர்களை கர்த்தரே தொட்டு ஆசீர்வதிக்க இயேசு நாமத்தினாலே receive it in Jesus name. Amen, amen, amen. God bless you.